முத்துமாரி என்னல இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா? ஏமா? ஏல பிள்ளை அதுக்கேற்ற மாதிரி வரும்ல, சின்ன ஹோட்டல் எதுக்காச்சும் கூட்டிட்டு போலாம்ல மக்கா? ஏமா எப்பமா அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் போவிய? அதுக்கு இல்லைல, இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு வரும்னா காசு ரொம்ப செலவாகும் பார்த்தியா, அதான் சொன்னேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பூ மாதிரி ஆசைப்பட்டு கேட்டால, அப்புறம் என்ன? இல்லைல, இருந்தாலும் ஏக்கா நீங்கள் சும்மா இருங்க. அந்த பையன் ஆசைப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கான், சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கியல. இல்லை சின்ன பொண்ணு, நிறைய செலவாகும்ல, அதான் சொன்னேன். எம்மா என்னம்மா? சும்மா இருங்கம்மா. எப்பயாச்சும் தானே கூட்டிகிட்டு வரேன். நம்ம என்ன எப்பவுமா இப்படி ஹோட்டலுக்கு வந்து திங்கோம். நல்ல ஹோட்டலாக பார்த்து கூட்டிகிட்டு வருவேன்னு கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ அதனால என்னம்மா செலவானா ஆயிட்டு போகுது. நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தானே. சரிம்மா. சரி வாங்க எல்லாரும் உள்ளே போவோம். ஆ எல்லாம் நானும் உள்ளே போகிறேன், நீயும் உன் தங்கச்சி வாங்க. சரிக்கா. வாப்ப மாதிரி போவோம். ஏல என் கூட வாரதா இருந்தா அந்த குருட்டு கண்ணாடியை கழட்டிட்டு வா சொல்லிட்டேன். ஏன் போ மாதிரி அண்ணனுக்கு ஸ்டைலாக தானே இருக்கு. ஏல ஸ்டைலாவால இருக்குது, ஏல கண்ணு தெரியாம குருட்டு பைரவ போட்டுக்கிறது மாதிரி இருக்கு, கழட்டிட்டு வால. உண்மையாவே அப்படியே போ மாதிரி இருக்கு. சும்மால உன்ட விளையாண்டேன். சும்மாவா? நானும் பயந்தே போயிட்டேன். அதானே பார்த்தேன். நான் எவ்வளோ ஸ்டைலான ஆளு, எனக்கு போய் கண்ணாடி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டியே. ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன், உண்மையிலே நம்ம நல்லா இல்லையோன்னு. ஏல ரொம்ப பேசுன்னு வச்சுக்க, கண்ணாடியை பிடிங்கி கீழே தூக்கி எறிஞ்சிட்டு பாத்துக்க. நீ செஞ்சாலும் செய்வா, வா உள்ள போவோம். சரில. வந்து உட்கார் மக்களே. தம்பி தான் ஆர்டர் பண்ண போயிருக்காம்ல. எப்ப நான் போய் கை கழுவிட்டு வரேன்ப்பா. இன்னும் கை கழுவாமையா இருக்கா? ஆமாப்பா, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரம் போயிட்டு வா. ஏட்டியா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா? ஏன் செல்லம், போனா போயிட்டு வரட்டுமே. நம்ம கூடயே வந்திருக்கலாம்ல. இப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா? நீ ஒத்தரெல்லாம் போக வேணாம், தம்பி வரட்டும். வரவும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கை கழுவிட்டு வாங்க. ஏமா நானே சின்ன பிள்ளையாமா, நான் பாட்டு போய் கை கழுவிட்டு வந்துருவேன்ல. ஏட்டி சொல்லி அதை கேளு, தம்பி வரவும் சேர்ந்து போ. அப்புறம் நீ ஒரு தடவை அவன் ஒரு தடவைன்னு தனித்தனியா போயிட்டு இருக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்க. எப்ப பாருங்கப்பா. அம்மா உங்க நல்லதுக்கு தானே மக்களே சொல்லியா. ரெண்டு பேரும் தனித்தனியா போறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கை கழுவிட்டு வந்துடலாம்ல. நீ தம்பி வரவும் சேர்ந்து போயிட்டு வா, தம்பி கூட சேர்ந்து. போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் நீங்களும் அம்மா சொல்லியே தான் கேட்பிய. என்னத்த செய்ய, வாக்கப்பட்டுட்டனே. எம்மா என்னல? எம்மா ஆர்டர் கொடுத்துட்டேம்மா, 5 நிமிஷத்துல கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காவ. அப்படியா? சரி, இந்த அக்கா கை கழுவ போகணுமா, அவ கூட சேர்ந்து போயிட்டு வா. ஏம்மா ஏம்மா அவ ஒத்தையில போக மாட்டாளா? ஏல அல்லறாதல, அப்பா இங்கே தானே இருக்காவ. அவிய காதில் விழுந்துச்சுன்னா அவளந்தான் அவன் காதை திருக்கி கையில் கொடுத்துருவா பார்த்துக்க. ஏட்டி உனக்கு ஒத்தையில போக முடியாதா? இப்போ தான் அவளை தூரம் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன், திருப்பி அவங்க கூட சேர்ந்து நான் கை கழுவ வேற வரணுமா? எல்லாம் என்ன அக்காவா அவ இவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. எப்பா அவ மட்டும் போக வேண்டியதானே, என்ன எதுக்குப்பா கூப்பிடியா? ஏம்ல உனக்கு கூட போனா என்ன? நீயும் தானே இன்னும் கை கழுவான்னு சுத்திட்டு தெரியா. கையை கழுவிட்டு வர வேண்டியதானே, அக்கா கூட தானே போறா. நான் போகணும்னா தனியா போவேன், இவளெல்லாம் என்னால கூட்டிட்டு போக முடியாது. ஏல என்ன வாய் உனக்கு கூடுவு? அவ கூட ஏன் போக மாட்டா நீ? எம்மா இவ 1 மணி நேரம் நின்று கை கழுவாம அப்படியே சோப்பு எடுத்து ராவிக்கிட்டே இருப்பா. இவ எப்ப கைய கழுவி நான் எப்பமா வந்து திங்க? எப்ப? என்ன மக்களே? எதுக்குதாப்பா இவன் கூட நான் போக மாட்டேன்னு சொன்னேன்? எப்படி பேசியா பாத்தீங்களா? அவன் எப்படி இன்னைக்கு உன் கூட வரமாட்டேன்னு சொல்லுவான்னு பாத்துருவோம். எப்பா நானே போய் கை கழுவிட்டு வந்துடுவேன், அவன் எதுக்குப்பா? அப்படியெல்லாம் போக கூடாது. ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து போக மாட்டீங்களா? ஏல அக்கா கூட போ. எம்மா போட அவ கூட வாட்டி போவோம். ஏல அக்கான்னு கூப்பிடு. அக்கா வாங்க, அக்கா வாங்க. எப்பா அவன் அக்கான்னு கூப்பிட்டத பாத்தீங்களா? எப்படி வேண்டாம் வரப்பா கூப்பிடாம பாருங்க. ஏதோ ஒண்ணு கூப்பிட்டாம்ல, விடு. எதுக்கு இப்ப எல்லாரும் என்ன பார்த்து கக்கப்புன்னு சிரிக்கிறிய? ஏல போல, உன்னை பார்த்தாலே சிரிப்பா வருது, அடிக்க கூட தோண மாட்டேங்கி. தோணாது, நான் தானே காமெடி பீஸு இந்த வீட்ல. வாட்டி அக்கா போவோம். இப்படியே சிரிச்சுட்டே கடங்க. இந்த பயலை பாத்தியலாங்க, அவளோட ஒரு தலைக்கு தான் நிக்கான். அவன் பேசுறத கேட்டாலே சிரிப்பு தான் வருது, கோபமா வருது. ஒரு நேரம் அவன் பேசுறத கேட்டா அடிக்கணும் தான் தோணும். அப்புறம் சரி பாவமே பிள்ளைன்னு விட்டுறது. ஏக்கா முத்து மாதிரி பூ மாதிரி எங்கக்க? அவிய 2 பேரும் கை கழுவ போயிருக்காவ சின்ன பொண்ணு. கை கழுவ போயிருக்காவளா? ஏக்கா ஆடு மாடெல்லாம் கை கழுவிட்டா இருக்கு, இவிய 2 இடத்துக்கு கை கழுவ போனாவ. அப்படி வந்து சாப்பிட வேண்டியதானே? அது உங்களுக்கு பிள்ளைகளா பிறந்துட்டு இவ்வளவு சுத்தமா இருக்காவல, இதெல்லாம் சரியில்லையாக்க. ஏன் உனக்கு இருக்கியா முடியல? ஏன்க்கா நான் இப்ப என்ன சொன்னேன்னு இவ்வளவு கோவப்படுறிய? நான் வரும்போதே கை கழுவிட்டு தான் வந்தேன். உனக்கு முன்னாடியே நான் வந்தனால கை கழுவிட்டு வந்து தான் இங்கே உட்காந்தேன்.
நீ தான் கையே கழுவாம இங்க வந்து உட்காந்துருக்கா. அப்படின்னா நீ ஒன்ன மட்டும் தான் சொல்லணும், என்ன எதுக்கு சொல்லியா? ஏக்கா ஒரு நிமிஷம் உங்க கையை கொடுங்கக்க. ஏ எதுக்கு சின்ன பொண்ணு? காட்டுங்களா. ஏ எதுக்கு சிரிக்கா? ஏக்க இது ஒரு கை. இத கழுவிட்டு வந்தேன்னு வேற என்கிட்ட சொல்லிடுறிய. இத கழுவுனா என்ன, கழுவலன்னா என்னக்க? கைய ஊடு சின்ன பொண்ணு. ஏங்க ஏங்கா இப்ப கோவப்படுறிய? ஏன் கைக்கு என்ன சின்ன பொண்ணு குறை? நான் எப்பவும் கை கழுவிட்டு தான் சாப்பிடுவேன். அதனாலதான் என் பிள்ளைகள் என்ன மாதிரியே வளர்ந்துருக்கு. எப்பவும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன் என் பிள்ளைகளை. சின்ன பொண்ணு சிரிக்காத, எனக்கு கோபமா வரும் பாத்துக்க. ஏக்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கக்க, இந்த கைய கழுவுனா என்ன, கழுவலைனா என்னக்க? ஏப்ப பூமாரி, அஜய் நீங்க என்னல இங்க? பூமாரி யார் இது? என் ஃப்ரெண்டுல, என் கிளாஸ்மேட். உன்ட போன்ல சொல்லிருக்கம்ல, அஜய் ஜெகே அப்புறம் சுபி, இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்டு தான். ஞாபகம் வந்துட்டு. கிளாஸ்ல அதிகமா சேட்டை பண்ணிக்கிட்டே கிடப்பானுன்னு சொல்லுவியே, அதுல ஒரு பையனா? ஆமால. கிரேட் இன்சல்ட். என்னப்பா தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. பூமாரி, உங்க அண்ணன் வெளிநாட்டுல தானே வேலை பார்க்கறாவன்னு சொன்ன, இப்போ எப்படி இங்க? ஏல எங்க அண்ணன் நேத்து தாம்ல வந்தா. அப்படியா பூமாரி? எங்க அக்கா கூட நேத்து தான் வந்தா. உங்க அக்காவும் வந்திருக்காவே? ஆமா பூமாரி, நேத்து தான் எங்க அக்கா வந்தா. அதான் சரி எல்லாருமா சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டை போய் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லி அப்பா கூப்பிட்டாவ. அதனால எல்லாரும் சேர்ந்து கிளம்பி வந்திருக்கோம். அப்படியா? உங்க அக்கா எங்கள ஆளையே காணா. இந்தா பின்னாடி வாரா. வாராளா? அப்போ ஒருத்தரும் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் மரியாதை கொடுக்கறது கிடையாது. நம்ம வீட்டுல மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன். எல்லார் வீட்லயும் அப்படிதான் போல இருக்கே. ஜெசி. ஜெசியா? ஒருவேளை இது நம்ம ஜெசியா இருக்குமோ? அவளும் நானும் தானே நேத்து வந்தோம். இந்த பையலும் உங்க அக்கா நேத்து வந்ததா தான் சொல்றான். ஒருவேளை இது நம்ம ஜெசியா தான் இருக்குமோ? சே, இருக்காது. ஜெசின்னு பேர் வச்சா எல்லாரும் என்னோட ஜெசி ஆயிடுவாங்களா? கண்டிப்பா இது நம்ம ஜெசியா இருக்காது. ஏட்டிங்க வா. யாம்ல எப்படி அலறிக்கிட்டே இருக்கா? வந்துட்டு தானே இருக்கேன். ஏட்டிங்க பாரு, என் ஃப்ரெண்டு பூமாரி நிக்கா. என் ஆசையெல்லாம் உன்னிருக்கத்திலே என் ஆயுள் வரை உன் அணைப்பினிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன் அக்கம் பக்கம்